ஓம் ஆத்மானாத்ம விவேச்சகாய நமஹ. ஆத்மாவையும் அனாத்மாவையும் பகுத்து அறிபவருக்கு நமஸ்காரம். விவேச்சனம்னு சொன்னா பகுத்தறிதல், டிஸ்கிரிமினேஷன். வேதாந்தத்துல மிக முதன்மையான முக்கியமான ஒரு விவேகம் ஆத்ம அனாத்ம விவேகம். எது நான், எது நான் அல்லாதது. இத பல சாஸ்திர நூல்கள்ல சொல்லியிருந்தாலும் சுவாமிஜி ரொம்ப சிறப்பா பகவத்கீதை 2வது அத்தியாயத்துல உபதேசம் தொடங்குற இடத்திலேயே ஆத்மாவுடைய லட்சணங்கள் என்ன, அனாத்மாவோட லட்சணங்கள் என்ன அழகா பிரிச்சு ரொம்ப தெள்ளத் தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி நமக்கு புரிய வைப்பாங்க. ஆத்மா அல்லது நான் எங்கும் நிறைந்தவன். அனாத்மா ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் இருக்கு. அதே மாதிரி ஆத்மா எல்லா காலத்திலும் இருப்பது, யாண்டும் இருப்பது. அனாத்மா காலத்திற்கு உட்பட்டது. அதே மாதிரி ஆத்மா அறியப்படு பொருளாக அறியப்பட முடியாதது, அப்பிரமேயக. அனாத்மா அப்படி கிடையாது. இப்படி பிரிச்சு பிரிச்சு அதே மாதிரி ஆத்மா அகர்த்தா அபோக்தா, செயல் புரியாதவன், செயலின் பலனை அனுபவிக்காதவன். ஆனா அனாத்மா செயல் புரிவது, செயலின் பலனை அனுபவிப்பது. இப்படி பிரிச்சு 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 அழகா சொல்லி கொடுத்து ஆத்மான்னு கூட இல்ல, நான் நான் எங்கும் நிறைந்தவன், நான் ஆத்மஸ்வரூபம்ங்கிறது அவ்வளவு அழகாக நம்ம மனசுல பதிய வைப்பார். இந்த கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டுறது. எதெல்லாம் அனாத்மா, நம்முடைய உடல் மன கூட்டமைப்பு, இந்த உலகம், உறவுகள் எல்லாத்தையும் அழகா பிரிச்சு போட்டு இந்த பைனரி ஃபார்மேட்னு சொல்லுவோமே அதுல அழகா போட்டு நம்முடைய ஆழ மனசுல இந்த சாஸ்திர கருத்துக்களை, இந்த உபதேசங்களை பதிய வைக்கின்ற இந்த அற்புதமான குருநாதருக்கு கோடானு கோடி நமஸ்காரங்கள். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.